வெல்கம் பேக் டு யாஜரா வீட்டில் ஆன்மீக சேனல். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் செல்வ செழிப்புடன் வாழ்க்கை வாழணும்னு நம்புறேன். நீண்ட நாளாச்சு லாங் வீடியோ போட்டு, ஷார்ட் வீடியோ மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருக்கேன். எங்கள் வீட்டில் நிறைய திருவுருவ சிலைகள் இருக்கு. ஆனால் அன்னபூரணி அம்மன் சிலை மட்டும் சிறிய அளவிலே, அதாவது 1 இன்ச் அளவிலே இருக்கு. கோயிலில் அன்னபூரணி அம்மனுக்கு அலங்காரம் செய்து பூஜை பண்ணியதை பார்க்கும்போது தான் என் மனதில் நாமும் திருவுருவ சிலை வாங்கி அன்னபூரணி அம்மனுக்கு பூஜை பண்ணுவோன்னு தோணுச்சு. அதனால உடனே நானும் வாங்கிட்டேன். எங்க வீட்டை தேடி அன்னபூரணி அம்மன் வந்துட்டா. நம்ம வீட்டுல விருந்தாளி வந்தாங்கன்னா உடனே நம்ம கையால சமைச்சு உணவு கொடுத்து உபசரிப்போம். அப்பதான் விருந்தாளிங்க மனது சந்தோஷப்படும் நினைப்போம். அதுபோல சிலை வாங்கியவுடன் விருந்தாளி போல் கவனிக்கணும். சிலை வாங்கிய உடனே பூஜை செய்யக்கூடாது. முதல்ல தோஷம் நீக்கிட்டு தான் பிரதிஷ்டை செய்யணும். முதல்ல சிலை வாங்கிய உடனே சுத்தமான நீரில் வைக்கணும். அதில் மஞ்சத்தூளையும் போடலாம். 2-3 நாள் நீர்லே இருக்கணும். இரண்டு நாள் ஆகிருச்சு. அதனால் அதை வெளியில் எடுத்தாச்சு. இந்த தண்ணீரை எடுத்து நான் செடிக்கு ஊற்றிடுவேன். பசும்பாலில் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரமாவது திருவுருவ சிலையை வைக்கணும். ஏன்னா சில பேர் கடையில் இதை வாங்கிட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. திருவுருவ சிலையை வடிவமைக்கும் போது அவங்க மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. கை மாறி மாறி கடைசியில் நம்ம வீட்டுக்கு வரும்போது தோஷம் இருக்கலாம். அதை போக்க தான் பாலில் போட்டு வைக்கிறோம். பசும்பாலில் போட்டுட்டு தான் எந்த சிலையாக இருந்தாலும் பிரதிஷ்டை செய்யணும். பாலில் போட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் பாலில் இருந்து எடுத்து முறையாக அபிஷேகம் பண்ணணும். தோஷங்கள் நீக்கியாச்சு. தோஷங்கள் நீக்கிய பாலை எடுத்து நான் செடிக்கு ஊற்றிடுவேன். ஜிங்க்லேயோ சாக்கடையிலையோ ஊற்றக்கூடாது. சில பேர் கீழே ஊற்றுவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. அல்லது செடிக்கு ஊற்றிடலாம். எல்லாருடைய வீட்டிலையும் அன்னபூரணி சிலை இருக்கும். மனித பிறவி எடுத்த பிறகு இவ்வளவு கஷ்டப்படுவது எதற்குனா, நமக்கு இருக்கும் அரைஜன் வயிற்றுக்காகத்தான். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நமக்கு தேவை உணவு தான். உணவு பொருளுக்கு தெய்வம் என்றாலே அன்னபூரணி அம்மா. சில பேர் சமையல் அறையில திருவுருவ சிலையை வைப்பாங்க. சில பேர் பூஜை அறையில வைப்பாங்க. மேலும் சில பேர், அதாவது அந்த காலத்துல அரிசி வைக்கும் மூட்டையில அல்லது பாத்திரத்திலே திருவுருவ சிலையை வைத்திருப்பாங்க. நாமளே பார்த்திருப்போம். சில பேர் கேட்பாங்க, அன்னபூரணி தாயை சமையலறையில் வைக்கலாமான்னு. சமையலறையில் அன்னபூரணி அம்மாவின் திருவுருவ சிலையை வைக்கலாம். நீங்கள் அசைவம் சமைக்கும்போது கட்டாயம் ஸ்க்ரீன் போடணும். இல்லை சைவம் மட்டும்தான் நாங்கள் சமைப்போம்னா தாராளமாக சமையலறையில் அன்னபூரணி திருவுருவ சிலையை வச்சு கும்பிடலாம். ஆனால் நீங்கள் சுத்தமாக குளித்து விட்டு தான் சமையலறையில் சமைக்க வரணும். நான் பிரதிஷ்டை அபிஷேகம் அன்னபூரணி அம்மாவுக்கு செய்கிறது கிச்சனில் வச்சு தான் பண்ணுறேன். பூஜை முடிந்தவுடன் நான் பூஜை ரூமில் எடுத்து வச்சிருவேன். இன்னைக்கு அசைவ சமையல் எதுவும் பண்ணலை. சுத்தமாக கிச்சனை தொடச்சிட்டு அபிஷேகம் பண்ணுறேன். எனக்கும் சமையலறையிலேயே ஒரு செல்ஃப் வைத்து பண்ணணும்னு ஆசை தான். நானும் அசைவ சமையல் சில நேரம் சமைப்பேன். அதனால பூஜை ரூமிலேயே அன்னபூரணி அம்மனை வைக்க போறேன். சில பேர் அன்னபூரணி அம்மன் சிலையை அரிசி டப்பாவில் போட்டு அடைச்சி வைக்கிறாங்க. இது தவறான செயல். மற்ற கடவுளுக்கு எவ்வளவு மரியாதை தர்றோமோ அது மாதிரி தான் அன்னபூரணி அம்மனும். அன்னபூரணி அம்மன் யாருன்னா பார்வதியோட அவதாரம். அன்னபூரணி தாயார் காசியின் அரசி. பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானின் கண்ணை தன்னுடைய கரங்களால் மூடிவிட்டார். சிவபெருமானுக்கு ஒரு கண் சந்திரன், மற்றொரு கண் சூரியன். ஒரு வினாடி சிவபெருமானின் கண்கள் இருண்டு விட்டதுனால உலகத்திற்கு எத்தனையோ 1000 வருஷங்கள் இருண்ட மாதிரி ஆகிவிட்டது. இதனால அம்பிகையோட தன்னுடைய கையும் கருத்து விட்டது. சிவபெருமான் பிராயசித்தமாக காசியில் முனிவரின் மகளாக கார்த்தியாயினியாக வளர்ந்து தன்னுடைய அச்சய பாத்திரத்தை எடுத்து மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் கூற, அதன்படியே பார்வதி தேவி கார்த்தியாயினியாக வளர்ந்து வந்தாள். இன்றளவும் தன்னுடைய அச்சய பாத்திரத்தில் உணவை எடுத்து மக்களுக்கு உணவு கொடுத்து கொண்டே இருக்கிறாள். காசியில் அன்னபூரணி அம்மனுக்கு தனி சன்னதி உண்டு.
அன்னபூரணி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு. சுவாமி மனையை எடுத்து வச்சு அது மேல ஒரு பித்தளை தட்டு வச்சுட்டேன். அந்த தட்டில் பாருங்க, படத்தில் உள்ள அன்னபூரணி அம்மாவோட அழகு முகம் அப்படியே தட்டில் இருக்கு. பார்க்கவே புல் அரிக்குது. அன்னபூரணி அம்மா நிஜமாவே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. அந்த தட்டில் பச்சரிசியை பரப்பி அதில் மஞ்சள், குங்குமம், 1 ரூபாய் நாணயம் அல்லது வெள்ளி நாணயம் வைக்கலாம். அது மேலே அன்னபூரணி அம்மன் திருவுருவ சிலையை வச்சாச்சு. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில அன்னபூரணி அம்மனை வழிபடுவது சிறப்பு. பழங்கள், பால், நெய்வேத்தியத்தை கட்டாயம் வைக்கணும். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அந்த உணவுப் பொருளை தாராளமாக வைக்கலாம். கற்கண்டு இருந்தால் வைக்கலாம், அல்லது நம்ம வீட்டில் சமைக்கிற சாதம் கூட வைக்கலாம். அன்னபூரணி அம்மன் திருவுருவ சிலை இருந்துச்சுன்னா கட்டாயம் காலை மாலை தீபாரணை செய்து வழிபடணும். அன்னபூரணி தேவியை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் தினமும் பிரார்த்தனை செய்து வந்தால் வீட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படாது. அன்னபூரணி அம்மன் வழிபாட்டுக்கு பிறகு ஏழைகளுக்கு, அதாவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்யணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்க. அடுத்து வேறொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.